65 கல்வெட்டுகள் உள்ளன. தியாகராஜ பெருமான் அரசராக பார்க்கப்படுகிறார். நம்மை ஆளும் அரசரே அவர்தான். தியாகராஜ பெருமாள் திருமுடியில் தலைசிரா என்னும் ஒரு வகை அணிகலன் அணிந்திருப்பார். அது சதுர வடிவிலான அணிகலன் ஆகும். உயர்ந்த வகை கற்களால் பதிக்கப்பெற்று இந்த அணிகலனின் பெயர் சூளாமணி ஆகும். இந்த சூளாமணியை பற்றி திருநாவுக்கரசர் தமது தேவார பாடலில் கூறியுள்ளார். பொதுவாக அனைத்து சிவாலயங்களிலும் நந்தி அமர்ந்த நிலையிலேயே காட்சி தருவார். ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மட்டும் நந்தி நின்ற நிலையில் சிவபெருமானை வழிபடும் கோலத்தில் உள்ளார். தேவாரம் பாடிய மூவரில் ஒருவரான சுந்தரருக்கும் திருவாரூரில் வசித்து வந்த பறவை நாச்சியாருக்கும் இடையே உள்ள காதலுக்கு தூதாக சிவபெருமானே திருவாரூர் வீதிகளில் தன் பொன்னடிகள் பட நடந்து சென்றார். இதனை கண்டு வருத்தமுற்ற நந்தி, இனி யாருக்காகவும் என் அப்பன் ஈசன் பாதம் தரையில் படக்கூடாது, அவர் எப்போது அழைத்தாலும் உடனே செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக திருவாரூரில் மட்டும் எழுந்து நின்ற கோலத்திலேயே நந்தி காட்சியளிக்கின்றார். திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோவிலில் மட்டுமல்ல, திருவாரூரை சுற்றியுள்ள அனைத்து கோயில்களிலும் நந்தி தேவர் நின்ற வடிவிலேயே காட்சியளிக்கின்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.